இப்ப கடன் பிரச்சனையினால மாட்டிருக்க மக்களை டார்கெட் பண்ணுங்க. மிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஸ்குட் கேம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஸ்குவாட், பாஸ் சொன்னது புரிஞ்சிச்சு இல்ல? நம்ம கேமுக்கு தேவையானவங்களை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். லூடி, வேலை செய்யற நேரத்துல அங்க தூங்கிக்கிட்டு இருக்க. நானே தெரியல, வேலை செய்யணும்னு உட்காந்தாவே தூக்கமா. நீ தூங்குறத மட்டும் ஓனர் பார்த்தாரு. அவன் கிடக்குறான். இவனுங்களெல்லாம் டீம்ல சேர்த்துக்கிட்டு டாத்திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. டேய் டேய், யாரா அது? மேடம் நீங்களா? அது நம்ம கம்பெனி எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் மேடம். நீ யோசிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். சீட்டை கிழிக்கிறதுக்காக ஓனர் உன்னை கூப்பிடுறாரு. தூங்கிக்கிட்டா இருக்க. ஓனரா? அவருக்கு எப்படி தெரிஞ்சது? வேணும்னே என்ன யாரோ போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏன்டா பக்கி, கேமராக்கு கீழே படுத்து தூங்கிட்டு போட்டு கொடுத்துருன்னு கேக்குறியா? அதான் ஓனர் பாத்துட்டாரு. போ, உனக்கு பூசை இருக்கு. ஆஹா, மண்டைக்கு மேல இருந்த கேமராவும் மறந்துட்டுடா. இப்போ ஓனர் வேற கத்துன்னு கத்துவானே. சரி போவோம். எவன்டா கேமராவை கண்டுபிடிச்சது? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். கேமரா வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நம்மளால சுயமா பண்ண முடியலையே. தூங்குறது கூட விட மாட்டேங்கிறானுங்க. இந்த ரூம்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, எஸ்கியூஸ் மீ சார், மே கமிங்? வா வா, உள்ள வா. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறாரு? செத்தண்டா இன்னைக்கு. நான் சொல்லுங்க சார். நான் வேணா இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு இந்த கம்பெனி உள்ள உனக்கு பெட்ட வச்சு தரட்டா? நீ நல்லா படுத்து தூங்கலாம்ல. எதுக்குடா நீங்களா மேடைக்கு வரீங்க? சார் கோவப்படாதீங்க சார். நான் தூங்கல சார். நம்ம கம்பெனி எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போலாம்னு படுத்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. இனிமே இந்த கம்பெனில உனக்கு வேலை இல்ல. ஐயோ சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் சார், இனிமேட்ட தூக்க மாட்டேன் சார். மன்னிச்சுக்கங்க சார், ப்ளீஸ் சார். நானும் ஒன்னு ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேலை செய்யாம தூக்கிக்கிட்டு தான் இருக்க. இங்க வந்து சரி கத்தாதீங்க. நான் வேற கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னோட 2 மாசம் சம்பளம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுவும் என்னோட சர்டிபிகேட்டும் கொடுங்க. நான் கிளம்புறேன். ஓ, உனக்கு அவ்வளவு திகரியம் வந்துருச்சா? நீங்க வந்து படிச்சு தூங்குறதுக்கு சம்பளம் கொடுப்பேன்னு நினைச்சியா? அது மட்டும் இல்லாம நீ ஈஸியா வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிடலாம் நினைச்சா? உன்னால இன்னும் 2 மாசத்துக்கு எந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியாது. அது வரைக்கும் உன் சர்டிபிகேட் நான் கொடுக்க மாட்டேன். 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து வைக்கு. செக்யூரிட்டி அவனை புடிச்சு வைத்தல்லுங்க. வேணாம், நானே போயிடுறேன். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க சார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் ஒரு பெரிய பணக்காரனா மாதிரி இதே கம்பெனியை நான் வாங்குறேன்னு இல்லையான்னு பாருங்க. நம்ம இன்னும் 2 மாசத்துக்கு வேற எந்த வேலையிலையும் சேர முடியாது. நம்ம சர்டிஃபிகேட் வேற இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டானுங்க. இவனுங்க சும்மா விடக்கூடாது. நம்ம சம்பளத்தை வேற கொடுக்கல. சம்பளமா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இருக்கிற கண்ணாடியில உடச்சு விட்றேன்டா. அஜிச்சோ, இங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் கண்ணு வச்சிருக்கானுங்க. அதை மறந்துட்டு எங்க இருந்து ஓடில எல்லாம் சுட்டுப்படுவானுங்க. எக்ஸிட் டோர் இங்க தான் இருக்கு. இது வெளியே போகும். இந்த கம்பெனிக்காக ராப்போகலாம் எத்தனை நாள் நான் உழைச்சிருக்கேன். ஆனா அது எதுவுமே யோசிக்காம என்னையவே கழுத்து பிடிச்சி தள்ளுற அளவுக்கு வந்துட்டானுங்க. சர்டிஃபிகேட் மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்டா உங்களை. நம்ம பைக் இங்க தான் இருக்கு. சரி ஓகே, நம்ம பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். 2 மாதம் சம்பளமும் இல்லை, 2 மாதத்துக்கு வேலையும் இல்லையே. இனிமேல் எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஊர் ஃபுல்லாக நம்ம வேறு கடன் வாங்கி வச்சுருக்கோம். அவனுங்களுக்கு வட்டி கட்ட கூட காசு இல்லை நம்மக்கிட்ட. நமக்கு வேலை போயிடுச்சுங்கிறது மட்டும் அவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து காசு கேட்க ஆரம்பிச்சிருவானுங்களே. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் இந்த யூனிஃபார்ம் கழட்டி போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு 2 மாதத்துக்கு தலைமறைவாக வேறு ஏதாவது ஊருக்கு போயிட வேண்டியதான். இல்லைன்னா இந்த கடன்காரங்க தொல்லை தாங்காது. அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நல்ல வேலை இன்னைக்கு எந்த கடன்காரனும் நம்மகிட்ட காசு வாங்க வீட்டுக்கு வரல. இந்த வெயிலுக்கு இந்த கோட் சூட்டை போட்டு ஆஃபீஸுக்கு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். ஆஃபீஸ் யூனிஃபார்மை கழட்டி போட்டு நம்ம யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்க வேண்டியதான். அவ்வளோ அந்த கடன்காரனுங்க வரதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர வேண்டியதான். யாரும் நம்ம வீட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு கடன் கொடுத்தவனுக்கு தான் வந்துருப்பானுங்களோ. இதோ வந்துட்டேன், தட்டிக்கிட்டே இருக்காதீங்க. போலீஸ் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வரைனா நீ தான் கண்டிப்பா இந்த வீட்டோட ஓனரா இருப்ப. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்கிட்டயா? ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே. இந்த ஊருக்குள்ள நீ நிறைய பேர்த்திட்ட கடன் வாங்கியிருக்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீ மட்டும் அந்த காசை கொடுக்கலைனா இந்த வீட்டை வித்து அவங்களுக்கு தேவையான காசை கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. உனக்கு இன்னும் 5 நாள் தான் டைம். அதுக்குள்ள எப்படியாவது காசை கொடுக்க பாரு. இல்ல இந்த வீடு கவர்மெண்டோட. என்னடா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? எப்படா நான் 5 நாளில் அவங்களுக்குலாம் காசு செட்டில் பண்ணுறது? நான் நிறைய பேர்த்திட்ட வேறு காசு வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு திரும்பி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இப்போ காசும் இல்லை. வேறு வழி இல்லை. நம்ம ஆசையாக வாங்கின இந்த பைக், கார் எல்லாத்தையும் வித்துற வேண்டிதான். கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இனிமேல் இந்த கார்லேருந்து அது கீழே விழுவாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காரையும் பைக்கையும் எடுத்துகிட்டு போய் நம்ம விற்றுட்டு வர வேண்டிதான். இதை விற்றா கொஞ்சம் காசு கிடைக்கும். இந்த காசை வச்சு நம்ம வாங்கின கொஞ்சம் பேர்த்திட்டு அந்த கடனை செட்டில் பண்ணிடலாம். ஆனால் இதை விற்கிற காசு மட்டும் நமக்கு போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது தான். பட் பரவாயில்ல, இப்பொழுதுக்கு இதை விற்போம். இல்லைன்னா நம்ம வீடு நம்ம கையை விட்டு போய் இந்த கார் விற்கிறதுக்காக நம்ம போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் கொடுக்காதவங்களா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லவ்லி கேமிங் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சிமியன் சேட்டு மாமா கடைக்கு வந்தாச்சு. இங்கே தான் இந்த காரெல்லாம் வைக்க போகிறோம். அது உட்காந்துருக்காரு பாருங்க அந்த கார் மேலே சிமியன். சரி ஓகே, நம்ம கார் இப்படி நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் கேட்போம் இந்த காரும் பைக்கும் எவ்வளோக்கு வரும்னு.
சிமியன் எனக்கு ஒரு உதவி, இந்த காரும் பைக்கும் நான் விற்கலான்னு வந்திருக்கேன். என்னப்பா லவ்லி, இந்த காரும் பைக்கும் நீ ஆசைப்பட்டு வாங்கினதாச்சு, இப்ப விற்கணும்னு வந்திருக்க. என் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. நான் கடன் வாங்கினவங்களுக்குலாம் இப்போ திரும்பி நான் காசு கொடுத்தாகணும். அதனால தான் இதை விற்கலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் அமௌண்ட் பார்த்து சொல்லு சேட்டு. நீ கவலைப்படாதோ, இந்த சேட்டை நம்பி வந்தால் என்னைக்கும் யாரையும் கைவிட மாட்டான். ஆனா இந்த காரு பெரிய ரேட்டுக்கு போகாது. இந்த பைக்கு வேணா புதுசா இருக்கு, இதை வேணா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த காரு கொஞ்சம் பழைய மாடல், பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் என்னால் கொடுக்க முடியாது. இது ரெண்டுக்கும் சேர்த்து என்னால் $2000 கொடுக்க முடியும். சேட்டு இவ்வளவு கம்மியா சொல்றேன்? நான் பிரச்சனைல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே இவ்வளவு கம்மியா சொல்றேன். வேணும்னா வாங்கு, இல்லைன்னா கிளம்பு. என்னையவே ஏமாத்துறையில நானே பழைய பிராங்க்லினா இருந்தேன்னா உன்கிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டேன், கல்லால இருந்து எடுத்துட்டு போயிருப்பேன். இப்போ நான் முழுசா ஒரு நல்லவனா மாதிரி லவ்லியா மாறிட்டேன். அதனால நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குது. சரி ஓகே, இந்த காசை வாங்கியாச்சுங்க, இருந்து கிளம்புவோம். எங்கப்பா எடுத்துட்டு போற? அது இன்னுமே என்னோட காரு, தெரியாதா? ஆமால, இனிமே இந்த காரும் பைக்கும் நம்மளோடது கிடையாது. அதான் வித்தாச்சு. எல்லாம் வித்தும் கூட நமக்கு இன்னும் காசு பத்தல. இப்போ என்ன பண்ணலாம்? அட நம்ம ஃப்ரெண்டு மைக்கேல் இருக்கான்ல, கண்டிப்பாக அவனால் நமக்கு உதவி பண்ண முடியும். சரி அவனை போய் பார்ப்போம். மைக்கேல் வீட்டுக்கே வந்தாச்சு. நம்ம மைக்கேலுக்கு நான் நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தேன், அவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை உள்ளே படுத்து தூங்குவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவன் வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம ஹெல்ப் கேட்க வேண்டியதான். மைக்கேல், ஆஹா டோர் வேறு க்ளோஸில் இருக்கும் போலியே. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே காலிங் பெல் இருக்குது, காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுவோம். யார் அது? இதோ வந்துட்டேன். அட லவ்லி, நீயா? நானே தான் சிஸ்டர். மைக்கேலுக்கு கால் பண்ணேன் நிறைய டைம், அவன் ஃபோன் எடுக்கல. ஒருவேளை உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கானா, கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஹே லவ்லி, இப்போ மைக்கேல் வீட்டை இல்ல, அவர் பிசினஸ் விஷயமா வெளிநாடு போறதுன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாரு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பாரு. ஓ அப்படியா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், ஆனா எப்படி கேட்கணும்? பரவாயில்ல சொல்லு. அம்மா தாயே, யாராவே? காசு இருந்தா போடுங்கம்மா. சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நல்ல கடையில போய் சாப்பிடுறேன், கொஞ்சம் காசு போடுங்க. இந்த பிச்சைக்காரன் நம்ம தோண தாங்க முடியல, வந்துறானுங்க தினைக்கும். ஏய் ஒழுங்கா போடா. முன்னெல்லாம் சோறு இருந்தா கேட்பீங்க, இப்ப காசு கேட்கற அளவுக்கு வந்துட்டீங்களா? இவனுங்க தோல தாங்க முடியல. ஏய் லவ்லி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. அது காசு இல்ல ஒண்ணும் இல்ல. மைக்கேல் வந்தானே எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, இங்க இருந்து கிளம்பிடலாம். அம்மா தாயே, அடே பிச்சைக்காரா, இந்த நேரத்துலயாடா வருவேன்? நானே இப்போ உன் நிலைமையில தான்டா இருக்கேன். யார்கிட்ட காசு கேட்கறதுன்னு தெரியல. மைக்கேல தான் நம்பி இருந்தேன், ஆனா அவனும் இப்ப வீட்டுல இல்ல. சரி இங்கேருந்து வெளியே போவோம், வேறு என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் நம்மளை விட்டு அந்த பழைய புத்தி போகுமா? ஸ்டார்டிங்கில் அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது இப்படி தான் உள்ளே போனோம், அதே மாதிரி வெளியே வந்துருக்கும். இருங்க, மைக்கேல் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்கேன்னாங்க, அங்கே போய் பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்தாச்சு, ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டில் இருக்கனால நம்ம கீழே இறங்கி தான் போகணும். மைக்கேல் ட்ரெயின் கிளம்பிருச்சா இல்லையான்னு தெரியலையே. சரி கீழே போய் பார்ப்போம். மைக்கேலுக்கு பார்த்தோம்னா தான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க முடியும். அவனால் மட்டும்தான் இப்போ நமக்கு உதவி பண்ண முடியும். யார்கிட்ட கேட்கறது அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சா இல்லையான்னு? சார் டோக்கியோவுக்கு போகிற ட்ரெயின் கிளம்பிருச்சா? என்ன பார்த்தா என்ன உனக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கிளம்புறா. ட்ரெயின் போயிருச்சா தான்டா கேட்டேன், அதுக்கு எதுக்கு அப்படி கத்துற? இங்க டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்கு, இங்கே கேட்போம். சார் டோக்கியோ போற ட்ரெயின் கிளம்பிருச்சா? அந்த ட்ரெயின் இப்போதான் வந்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிரும். அப்படின்னா மைக்கேல் இன்னும் கிளம்பி இருக்க மாட்டான். மைக்கேல பார்த்தே ஆகணும் நம்ம. மைக்கேல், உன்னால மட்டும் தான் எனக்கு உதவி பண்ண முடியும், கிளம்பிடாத. ட்ரெயின் எங்க? இதோ இருக்கு. ஆனா ட்ரெயின் பெட்டி க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, எப்படி நம்ம உள்ள போறது? ஆஹா, ட்ரெயினை எடுத்துட்டானுங்க. டே நிறுத்துங்கடா, நான் மைக்கேல பார்க்கணும்டா, நிறுத்துங்கடா. போச்சு, ட்ரெயினு போயிருச்சு. நமக்கு இருந்த கடைசி வாய்ப்பும் போயிருச்சு. இன்னும் 5 நாளில் நம்ம அங்கே கேட்ட காசு கொடுக்கலனா நம்ம வீட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்மில் தான் படுக்கணும், தூங்கணும், சாப்பிடணும். இனிமேல் நமக்குன்னு ஒரு வீடு கிடையாதா? 5 நாளில் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் காசை திரும்பி கொடுக்க போகிறோம்? ஹலோ சார், நீங்கள் பார்த்தா ஏதோ கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட நான் பேசலாமா? என்ன கிரெடிட் கார்டா? அதனால தான்டா நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். கம்முனு போட, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு. இல்லை சார், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா? வேணாண்டா, நானே பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். இன்னும் நீ என்ன கஷ்டப்படுத்தாத, ஒழுங்கா போய். உங்கள் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன். என் கையில் ஒரு பெட்டி இருக்குல்ல, அது வழியா காசு தான் இருக்கு. இப்போ சொல்லுங்க, விளையாடுவோமா? என்னடா இவ்வளோ காசு இருக்கு? டேய் உண்மையாக தான் சொல்றியாடா? டேய் நானே நொந்து போய் நூடுல்ஸ் ஆயிருக்கேன்டா, என்னை ஏமாத்திர மாட்டேல? கண்டிப்பாக நீங்கள் என்ன நம்பலாம் சார். நாங்கள் வைக்க போகிற கேமில் நீங்கள் கலந்துக்கிட்டு வின்னானா இதை விட 100 மடங்கு, கிட்டத்தட்ட பல கோடிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெட்டிக்கு பின்னாடி என்னோட விசிட்டிங் கார்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும். நீங்க அந்த கேமுக்கு வரதுனா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அந்த பணத்தை நீங்க அட்வான்ஸா வச்சு. டேய் உன் பெட்டியை விட்டு போறடா. யாரா இவன்? வந்தான், கொடுத்தான், கிளம்பிட்டான். அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. சரி இந்த பெட்டியை எடுத்துட்டு போவோம். கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறது நான் இப்பதான் நம்புறேன். நம்ம கடன் பிரச்சனையில இருக்கிறத தெரிஞ்சுட்டு கரெக்டா ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. இனிமே நம்ம வீட்டை எவனும் பங்கு கேட்டு வரமாட்டான்டா. அகைன் நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்தாச்சு. என்ன சத்தம்? இவனுங்களா?
இவனுக்கு கொஞ்சம் மோசமான ஆடாச்சு. இவனுங்க எதுக்கு இங்க நிக்கிறானுங்க? இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி காட்டுவோம், ஆனா இவன் எனக்கே தண்ணி காட்டுறாட்டா. இவனை விடக்கூடாது. இன்னைக்கு வட்டி முதலமா வாங்கிட்டு போகும். ஆனா தலைவரே, அவன் வீடு போட்டு இருக்க. அவன் கண்டிப்பா இங்க வருவான், அதனால வெயிட் பண்ணுவோம். ஐயோ இவனுங்களா? இவனுக்கு கண்ணில் மாட்டாம அப்படியே சைட்லயே ஓரமா போயிடலான்னு பார்த்தா போச்சுடா. என்னோட சத்தம்? ஏய், இங்கெல்லாம் காருடா அவன், புளிக்கடா அவனை. வேணாம், என்னை விட்டுருங்க. ஓ பெருசு, என் மேல கை வச்சு நானும் திரும்பி அடிப்பேன். அவ்வளவுதான் உன் லிமிட்டு. உன் மண்டைய போலக்கறனால மிஸ் ஆயிட்டான்டா. விடு, கழுத்த விடு. வயசுல பெரியவரேன்னு பார்த்தா என்னையவே அடிக்கிறியா நீ? வேணாம் பெருசு, முடியல என்னால. வேணாம், அடிக்காதீங்கடா. வேணாம், நான் உங்ககிட்ட வாங்கின காசு கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்றேன், அடிக்காதீங்க. இதுக்கு மேல அடி வாங்குற அளவுக்கு என் உடம்புல தெம்புல. என்கிட்ட காசு வாங்குறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருக்கணும். வட்டியும் ஒழுங்கா கொடுக்கல, அசலையும் திரும்பி கொடுக்கல. உங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட சுத்தமாக எத்தனை நாள் காசு இல்லை. எனக்கு இப்போதான் கைக்கு காசு வந்துச்சு. உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இந்த பெட்டியில் தான் காசு இருக்கு. உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு மிச்சத்தை கொடுங்க. மிச்சத்தை கொடுக்கணுமா? நீ வாங்கின காசுக்கு வட்டிக்கு குட்டிக்கு வட்டி எல்லாம் சரியா போச்சு. இந்த காசு எல்லாம் எனக்கு தான். பசங்களா, காசை வாங்கியாச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. இல்லை, ஓடாதீங்க. என்னை ஏமாத்திட்டானுங்க. அந்த காசை வச்சு தான் நம்ம வாங்கின கடன்ல எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். மொத்த காசு என்னை ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டானுங்க. இப்போ எப்படி நான் வாங்கின எல்லாத்துக்கும் காசு செட்டில் பண்ணி இந்த வீட்டை நான் காப்பாத்துறது? இந்த வீட்டை தவிர இப்போ நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லை. இந்த கார்டு அவன் கொடுத்தானே, அதே மாதிரி கார்டா இருக்கு. அதுக்கு பின்னாடி நம்பர் இருக்குமே, நம்பரும் இருக்கு. இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு? அந்த பெட்டிக்குள்ள தானே இருந்துச்சு. நமக்கு இருக்க கடைசி சாய்ஸ் அது ஒண்ணுதான். அந்த கார்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அந்த கேமுக்கு நான் போய் கலந்துக்க போறேன். அது மட்டும் இல்லை, அந்த கேம்ல வின் பண்ணி அதுல வர காசை வச்சு எல்லா கடனையும் அடைச்சி அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறேன். இதுல இருக்க நம்பர் 25931184. அன்வான்ட் நம்பர்னு காட்டுது. சரி, கால் பண்ணுவோம். ஹலோ, ரயில்வே ஸ்டேஷன்ல என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தீங்களே, நான் அந்த கேம்ல கலந்துக்கலான்னு இருக்கேன். நான் நினைச்சேன் நீங்க வருவேன். உங்களுக்கான பாஸ்வேர்டு ரெட் லைட் கிரீன் லைட். அது மட்டும் இல்லை, நான் சொல்ற லொகேஷனுக்கு வாங்க. உங்களை எங்க ஆளுங்க வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா நான் வரேன். அந்த போட்டியில வின் பண்ணி இந்த கடன் மொத்தத்தையும் அடைச்சு நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். இந்த இடத்துக்கு தானே வர சொல்லி ஃபோன்ல சொன்னானுங்க. ஒருத்தனையும் காணோம். இன்னும் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்றது? யாரா அவன் நமக்கு முன்னாடி நிறுத்துறான்? உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ன? பாஸ்வேர்டா? ரெட் லைட் கிரீன் லைட்டு தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்னடா டோர் தானே ஓப்பன் ஆகுது? ஒருவேளை பாஸ்வேர்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்களோ? சரி, நம்ம காரில் ஏறுவோம். அவ்வளோதான், ஏறியாச்சு. ஆமாம், ஏன் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்க? அதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சரி, அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? விடுங்க. ஆமாப்பா டிரைவரே, இவ்வளோ வேகமாக போறியே, விடிகாலையில் கூட அந்த கேம் நடக்கிற இடத்துக்கு போயிடுவோமா? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரி விடு, நானே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வரேன். The next day. தலைவனே, ஏந்திரிங்க, நேரம் இருக்கே. மீட்டிங்க்கு எல்லாரும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. மீட்டிங்கா? எங்கடா இருக்கோம் நம்ம? என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? இவன் யாரு? என்ன நம்மளை சுத்தி ஒரே பெட்டா இருக்கு? பின்னாடி என்ன இருக்கு? என்னடா நம்மள மாதிரி நிறைய பேர் நிக்கிறானுங்க. ஆமா தலைவனே, இங்க இருக்க எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் தான். என் நம்பர் 124. உங்க நம்பர் என்ன? இனிமே நேம் வச்சுதான் நம்ம கூப்பிடணும் போல. ஒருத்தருக்கும் ஒரு நம்பரா? அப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க? 456ஆ? எனக்கு பிடிச்ச நம்பர் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா இது கொடுத்துருக்கானுங்களே. சரி பரவாயில்ல. அங்கே என்ன எல்லாம் லைனில் நிற்கிறானுங்க? ஓ, அங்கே தான் மீட்டிங்கா? சரி தம்பி, இங்கே நின்று ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? வா, மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு போய் கேட்போம். டே எங்கள் அப்பா, எவ்வளோ பேர் நிற்கிறானுங்க. இந்த இடம் பாருங்களேன், கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. சரி ஓகே, இவனுங்க கூட நம்மளும் போய் நிற்போம். இங்கேயே நிற்கலாம். வெல்கம் டு ஸ்குட் கேம். இங்க நடக்க போற போட்டிக்கு பேரு தான் ஸ்குட் கேம். அதுக்கு தான் நீங்க எல்லாரும் கலந்துக்க வந்திருக்கீங்க. இங்க நிக்கிற ஒருத்தரும் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. இங்க பிளேயர் 1ல இருந்து பிளேயர் 456 வரைக்கும் இருக்கீங்க. உங்கள ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த ஸ்குட் கேம்ல வின் பண்ண போறீங்க. இந்த கேம்ல நிறைய ரவுண்டு வரும். அது எல்லா ரவுண்ட்லயும் வின் பண்ணி கடைசியில வர அந்த ஒருத்தர் தான் அந்த போட்டியோட வெற்றியாளர். அந்த வெற்றியாளருக்கு கனவில் கூட எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பணம் கிடைக்கும்.
எல்லாரும் தயார் தானே? பேங்க அப்பா ஜெயிச்சா இவ்வளவு பணம் தரீங்களா? புள்ள கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களே, எப்படி எங்களை இந்த கேமுக்கு சூஸ் பண்ணிட்டு வந்தீங்க? நீங்க எல்லாருமே கடனுங்கிற ஒரு சாபத்துல மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த கேம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த பல கோடிகளை அள்ளிட்டு போலாம். ஆரம்பிக்கலாமா? நம்ம ஒரு ரவுண்டுக்கும் போகும்போது இந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. இதனால படிக்கட்டு போய்கிட்டே இருக்குது. பழனி படிக்கட்டோட பெருசா இருக்கும் போல. இங்க ஏகப்பட்ட படிக்கட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க அந்த படிக்கட்டு எந்த ரூமுக்கு கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அங்கதான் ரவுண்ட் இருக்கும். இங்க பாருங்க 2 பேர் நிக்கிறானுங்க. இதுக்கு அப்புறம் எப்படி போறது? அங்க ஒரு டோர் வச்சிருக்காங்க. சரி ஓகே, இதை ஓபன் பண்ணி அந்த சைடு போய் பார்ப்போம். திறந்திடு சீசே, உள்ள வந்தாச்சு. என்னடா ஏதோ பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு. என்ன லைனா நின்றுட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, இங்கேயும் டோர் இருக்கு. நம்ம அந்த டோர் வழியே வந்தோம், இவனுங்களாம் வேற டோர் வழியே உள்ள வந்துட்டானுங்க போல. சரி ஓகே, இதான் ரவுண்ட் 1. இங்க என்ன பண்ணோம்? இங்க பாருங்க, நாட் 1. யாரா அவன்? நம்ம மைக்கிள் மாதிரி இருக்கு. மைக்கிளே தான், பக்கத்துல இருக்க ட்ரெவர் தானே. டேய், நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க? நீ வெளிநாடு போயிட்டேன்ல உங்க வீட்டுல சொன்னாங்க. அப்படின்னா உங்க வீட்டுல நீ போய் சொல்லிட்டு வந்திருக்கியா? பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிடுச்சு, அதை வீட்டுல சொல்ல முடியல. அதுக்காக தான் இந்த கேம்ல கலந்து இந்த காசை அள்ளிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த போட்டியில கோடிக்கணக்கில் காசு தராங்கப்பா. விடுவோமா நம்ம? எவன் செத்தா எனக்கு என்னடா? இந்த போட்டியில ஜெயிக்க போறது நான் தான்டா. எப்படியோ இந்த கேம்ல நான் தனியா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீணா போனவன ஆனா போனவன வந்திருக்கானுங்க. மைக்கேல் ட்ரெவர். இது எதுக்கு முன்னாடி தயாரா? இதுதான் ரெட் லைட் கிரீன் லைட். நீங்க நிக்கிற கோட்டில இருந்து ஆப்போசிட்ல ஒரு கோடு இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க வரணும். முன்னாடி ஒரு பொம்மை இருக்கும். அதுல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது நீங்க நகரலாம். அந்த சத்தம் நின்றுச்சுன்னா நீங்க யாரும் நகரக்கூடாது. அப்படி நவந்தீங்கன்னா நீங்க இந்த போட்டியில இருந்து எலிமினேட் செய்யப்படுவீர்கள். என்னங்கடா குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுலாம் வைக்கிறீங்க? அதானே, இது நம்ம சின்ன பையனா இருக்கும்போது எஸ்டிஓபி ஸ்டாப்னு ஒன்று விளையாடுவோம்ல, அதானே. அதெல்லாம் நமக்கு கை வந்த கலையாச்சே. இன்னைக்கு ஜெயிக்கிறோம்டா. அந்த பொம்மை திரும்பிடுச்சுடா. ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா. நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும். நின்ற வேண்டிதான். எப்படி அந்த பாட்டு நின்று அடுத்த செகண்டே நின்ட்டோம்ல. யாரும் நகராதீங்க. நவுக்கத்தீங்கன்னா அது பொம்மை சுடுது. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். இதுக்குதான் அவனுங்க பிரைஸ் கோடி கணக்குல கொடுக்குறேன்னானுங்களா? எனக்கு இந்த போட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சாவறானுங்க. சாவுங்கடா. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. அந்த பொம்மையை நல்லா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த பொம்மை இப்ப நம்மள பார்த்து திரும்பி இருக்கு. அது பின்னாடி திரும்ப அடுத்த செகண்டே நம்ம ஓடணும். ஒருவேளை நம்மள பார்த்துச்சுன்னா சுற்றுறோம். இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி பரவாயில்ல, எல்லாரும் ஒன்னா தப்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க. அந்த பொம்மை திரும்ப அடுத்த செகண்டே சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட கேட்டதை எல்லாரும் ஓட ஆரம்பிக்கலாம். எல்லாரும் தயாரா இருங்க. அந்த பொம்மை திரும்புதே. ஓடுங்க. நின்னுங்க. பிளேயர் 324 எலிமினேட்டட். லூசு பையன் மாட்டிக்கிட்டான். பாட்டு போட்டாங்க. எல்லாரும் ஓடுங்க. டேய் ட்ரெவர் இங்க எங்கடா வர? டேய் நின்றா. ஜஸ்ட் மிஸ். புடிச்சிட்டேன்டி. கீழ மட்டும் விழுந்திருந்தா அந்த கேப்ல சுட்டுருக்கும். நல்ல வேளை என்ன புடிச்சு என் உயிரை காப்பாத்திட்டடா நண்பா. இன்னும் கொஞ்ச நேரம் டைட்டா புடிச்சிடுறா. விட்டுறாதடா. விட்டுனா மாட்டிக்குவேன். இன்னும் எவ்வளவு நேரம்டா புடிச்சிட்டு இருக்க முடியும்? என்னாலயும் உன் வெயிட்ட தாங்க முடியல. முக்கியமான விஷயம், இந்த டைமிங் முடியறதுக்குள்ள இந்த கோட்டுக்குள்ள நீங்க வரணும். இல்லைனா இந்த போட்டியில இருந்து நீங்க எலிமினேட் ஆயிருவீங்க. டேய் ட்ரெவர் முடியலடா. அந்த பொம்மை திரும்ப மாட்டேங்குது. அந்த பொம்மை திரும்பிடுச்சு. ஓடுங்க. டேய் இந்த பக்கம் வராதடா. பாவி தள்ளி விட்டான்டா. டேய் ட்ரெவர் என்னைய காப்பாத்துற. டேய் அவன் உள்ள ஓடிட்டான். உன்னை காப்பாத்தின கொடுமைக்கு என் காலையே வாரி விட்டியாடா. ஹே லவ்லி, ஆடாம அப்படியே இரு. நீ எந்திரிச்சினா கூட அந்த பொம்மை சுற்றும். என்ன மன்னிச்சுக்க லவ்லி. உன்னால கண்டிப்பா உள்ள வர முடியும். ட்ரை பண்ணு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே படுத்துருக்கிறது? என் முன்னாடி தானே ஃபினிஷ் லைன் இருக்கு. இந்த பொம்மை திரும்பவே மாட்டேங்குது. வீணா போடும் பொம்மைய. சீக்கிரம் திரும்பு. திரும்புது. ஓகே ஓடிடலாம். இன்னும் 2 ஸ்டெப் தான். எஸ், ஃபினிஷ் லைனுக்குள்ள வந்துட்டேன். இந்த கோட்டை தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நடந்தாலும் அந்த பொம்மை சுடாது. இந்த கோட்டுக்குள்ள வரத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அங்க பாருங்க, உள்ள எத்தனை பேர் செத்து கிடக்குறானுங்கன்னு. எல்லாத்தையும் இந்த பொம்மையும் அவனுக்கு இந்த பொம்மைக்கு மேல 2 பேர் நிக்கிறானுங்க. அவனுக்கு தான் மேல இருந்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. இங்க பாருங்க, ரெட் கலர் ட்ரெஸ். மாஸ்க் கழட்டி பாப்போமா? சைலண்டா போய் பின்னாடி அப்படியே கழட்டிட வேண்டியது. இன்னும் தம்பி பண்ற, என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? செத்துருவேன். ஒழுங்கா போயிரு. இல்ல நான் எதுவும் பண்ண வரல. எப்படா கண்டுபிடிச்சான்? பின்னாடி தானே நின்றுகிட்டு இருந்தோம்.
உங்களுக்கு எல்லா பக்கம் கண்ணு இருக்குமோ? ஓகே, எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. யாரெல்லாம் இந்த கோட்டுக்குள்ள வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. யாரெல்லாம் இந்த கோட்டுக்குள்ள வரலையோ அவங்க எல்லாம் இந்த போட்டில இருந்து எலிமினேட் ஆயிருக்கீங்க. அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஒரு ரவுண்ட்லயும் நீங்க வின் பண்ணி ஃபைனல் ரவுண்டுக்கு போனாதான் நீங்க உயிரோட இருக்க முடியும். இல்லைன்னா இதுதான் உங்க நிலைமை. இந்த போட்டியில ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியுங்கிறாங்க. அப்படின்னா அந்த ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும். அந்த ஒருத்தர் யார்? சரியா சொன்ன. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும். அந்த ஒருத்தர் நானா தான் இருக்கணும். நீங்களும் சாவுங்கடா. பாவுடா, இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இப்படி சுட்டு தள்ளிட்டானுங்களே. நம்ம ஜெயிக்கலைன்னா நம்மளுக்கும் இதே நிலைமை தானே.